வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எதையுமே ஸ்திரமாகவும் வேகமாகவும் செய்யணும் என எண்ணம் கொண்டவர்கள். உங்களுக்கு ராசியிலே இருந்த சூரிய பகவான் வெளியில் 2ஆம் இடத்துல போனோடனே அந்த வேகம் கொஞ்சம் தணிந்திருக்கு. ஆனாலும் முயற்சியை விடாமல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் அமைத்து கொடுத்திருக்கிறது. இந்த வாரத்திலே சந்திரன் பிரவேசங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு மகர ராசியில் மகர மண்டலத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலையில் அழகாக சந்திரன் மூவ் ஆகி கொண்டிருக்கிறார். அதனால தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய வாரம், வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய வாரம். இந்த வாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதமாக மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக அமையப் போகிறது. ஏன்னா ராகுவும் பெயர்ந்து சென்று விட்டார். அவர் இப்போது 11 என்ற லாபத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கிடைச்செடுத்து நவீன யுக்திகளெல்லாம் பயன்படுத்தி தொழில் முனைவோர்கள் எல்லாம் காசு பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அஷ்டமி நவமியை விட்டு தசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் பர்ஃபெக்டாக ஆயிரும். 22ஆம் தேதி நீங்கள் இதெல்லாம் ஆரம்பித்து கடகடன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்குது. ஸ்திர வாரம்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அன்றைக்கு எந்த விஷயம்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் லைனப் பண்ணி சிவனுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி அவரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேலைக்கு போகும் அன்பர்களுக்கு நல்ல அலுவலக சூழ்நிலை காட்டப் போகிறது. நல்லா இருக்கும். வேலை பலுவெலாம் இருக்காது. சந்தோஷம் அப்படின்னு இருக்கான். சிலவங்களை சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு எப்படி குழந்தைகள்லாம் போகிறதுக்கு சந்தோஷமாக போதும், அது மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒத்த மாதிரி உங்கள் மனத்துக்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகள் அமைய போகிறதுனால சந்தோஷம் இருக்கும். வாரத்தின் கடைசியில் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுனாலே கொஞ்சம் செலவு இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு இரட்டைத்தன்மை செய்யலாமா வேணாம்னு சில செலவுகள் எல்லாம் மைண்டில் வச்சுருப்பீங்க. ஒரு சில செலவுகள் வீண் செலவாகவும் மாறும். அதை மட்டும் கொஞ்சம் கேஷுவலாக பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் வேலை பலு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவும் இருக்கிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும். வாழ்க வளத்துடன்.